பாக்குறாங்க. ராணுவம் மணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பேரணி வந்து ராணுவம் மாதிரி இருக்கும். யாரும் முந்தி அடிக்காதீங்க. லைன்ல நிக்கிறோம் அப்படியே வாங்க. கடைசி வரைக்கும் அப்படியே வாங்க. நல்லா கேட்போம். எல்லாரும் இறங்குங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துறாங்க. ரயில்ல நில்லுங்க. ஏன் முந்திடுறீங்க? ரயில்ல இல்ல வராதீங்க. யாரும் வராதீங்க. அங்க இல்லைங்க. அரை மணி நேரம் போலீஸே உங்களுக்கு எல்லாரும் பொறுப்பாளர்கள் பேசிப்பாங்க. நீங்க எல்லாரும் அங்கேயே இருங்க. தயவு செய்து லைன் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. எப்படி போனோம் நாங்க? இல்ல சார், தகவல் சொல்றீங்க. மனுதாரர் எல்லாரும் மனுதாரர் கொடுத்துருக்கீங்க. அவங்கள தயவு செய்து அந்த வரிசையை அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வரிசையை எக்காரணத்தை கொண்டு வரிசையிலிருந்து விலகாதீங்க. எல்லார் கையிலும் கொடி இருக்கட்டும், பதாகை இருக்கட்டும். பதாகையை தூக்கி பிடிங்க. ஏமா முன்னாடி போங்க. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. பரவாயில்ல. அதை பத்தி நம்ம தடை பண்ண கூட பர்மிஷன் யாருக்குமே கொடுக்குறீங்க. நடத்துறாங்க. இப்ப நீங்க டிலேட் தான் கொடுக்குறீங்க. ஆனா அவன் போறானே, அவன் போய் அவன் மீது என்ன வழக்கு போட்டு என்ன வழக்கு போட்டுருக்கீங்க? அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்களா? மீடியா கூட அவங்களே அரெஸ்ட் பண்ணல. அன்பரசு அவர்கள் எங்களால வாகன மறியல் ஒரு மாதிரி கேட்டாங்க. அவங்களே அரெஸ்ட் பண்ணல. எங்களை பயமுறுத்துற மாதிரி அன்பரசு அவங்களே அரெஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி நிக்கிறீங்க. இது பாருங்க, நீங்க உங்க இதுல தான் நடந்தது. கொடியை சோட்டாதீங்க. கொடியை பிடிங்க. அவ்வளவுதான். தயவு செய்து யாருமே வராதீங்க. ஒருத்தர் வந்தீங்கன்னா பின்னாடி பின்னாடி ஒருத்தர் வருவாங்க. லைனை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. யார் இந்த செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி செப்டம்பர்ல வந்து மலையாள மக்கள் சங்கம் அவங்க நடிக்கிறாங்க. எல்லாருமே நினைவு பண்ணுறீங்க. அவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணல. பதில் கிடையாது. யாரும் கலையாதீங்க. வரிசை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தோழர்கள் யாரும் முந்தி அடித்துக் கொண்டு முன்பு வர வேண்டாம். டூ வீலர் யாருக்கு பாரு? டூ வீலர் யாருது? என்னப்பா? ஏன் எங்க போற? எதுக்கு?
ஒழுங்குபடுத்தி நில்லுங்க. கும்பலா நிக்க வேணாம், யாரும் கும்பலா நிக்காதீங்க. வரிசையா நில்லுங்க, வரிசையா நில்லுங்க. தோழர்கள் அனைவரும் வரிசையை கடைபிடிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தர் கூட முந்தி அடிக்க கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு இல்லைங்க. தோள்பட்டில் எப்படி கை வைங்க. தோள்பட்டை தொடாத அளவுக்கு இல்லைங்க, தயவு செய்து இல்லைங்க. எங்கேயும் கட் பண்ணாத. நம்ம இந்த வண்டியை கொஞ்சம் அணைக்க முடியுமா? டாடா ஏசி டிரைவர் கொஞ்சம் அணைக்க முடியுமா? லெஃப்ட் சைட்ல அன்பரசு அவர்கள் வரிசையில் நில்லுங்க. இடையில வாகனத்தை விடாதீங்க. தயவு செய்து இடையில வாகனத்தை விடாதீங்க. நீங்க வரிசைய கடைசி வரைக்கும் அந்த வரிசையை கடைபிடிங்க. ஒடுக்கமா இல்லைங்க. தயவு செய்து தோழர்கள் வரிசையை ஒழுக்கமா கடைபிடிக்கணும். வருகை தந்திருக்கிற பொறுப்பாளர்கள் முதலில் வரிசையில் இருக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாமா நில்லுங்க, நில்லுங்க. அப்படியே வரிசை ஃபாலோ பண்ணுங்க. நில்லுமா கங்கா. பதாகை ஈரல் தூக்கி பிடிங்க. வரிசையை கடைபிடிங்க. பொறுப்பாளர்கள் காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு பேரணி குறித்து கலந்து ஆலோசனை செய்து முடிவு செய்யலாம். தோழர்கள் அனைவரும் வரிசை வந்து தோழர் குறுக்கல ஆட்களை விடாதீங்க. தோழர் குறுக்கல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஆமா, கிட்ட வந்துடாதீங்க. தோள்பட்டை டிஸ்டன்ஸ் இருக்கணும். கை நீட்டா தோள்பட்டை டிஸ்டன்ஸ் இருக்கணும். தோழர்கள் வரிசையை நிற்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் தண்ணீர் உங்கள் கைக்கு வரும். தயவுசெய்து தோழர்கள் அனைவரும் வரிசையில் நிற்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஒவ்வொருத்தரும் கோஷம் போடும்போது ஒவ்வொருத்தரும் எல்லார் கையும் மேல நிக்கணும். அப்பதான் வந்து இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியும். ஜெய் 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 பீம், ஜெய் 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 ஜெய், கையை தூக்க கையை ஊத்து, ஜெய் 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 பீம், ஜெய் 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 பீம், ஜெய் பீம் ஜெய் பீம், ஜெய் பீம் ஜெய் பீம், ஜெய் 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 பீம், கைவிட ஜெய் 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 பீம், ஜெய் 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 பீம். கையை ஊத்துனோம், கையை ஊத்துனோம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இனிச்சவாயர் கூட்டமும் அல்ல, அஞ்சவும் மாட்டோம், அடங்கவும் மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். வீர வணக்கம் போடு, பயமா வீர வணக்கம் போடு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், அண்ணன் திருமாவளவனின் பொறுப்பனை நாங்கள். அடங்க மறுப்போம், மத்து மீறுவோம், அடங்க மறுப்போம், மத்து மீறுவோம். திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். சாதி ஒழிப்பு களத்தினிலே, சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு, சாவு கண்ட போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். மண் உரிமை போரினிலே மாண்டு மடிந்த வீரர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தலை நிமிர சேரி திரளும், தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். அடங்கி வாழ்வது அவமானம், அடங்கி வாழ்வது அவமானம், போராடி சாவது தன்மானம் என்று சொன்ன பெரியார் வழியில் அணி திரள்வோம், அணி திரள்வோம். நான் யாருக்கு மட்டுமே இல்லை, நான் யாருக்கு மட்டுமே இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் வெளியில் அணி திரள்வோம், அம்பேத்கர் வெளியில் அணி திரள்வோம். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, வனவு போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிப்படுத்து, உறுதிப்படுத்து. தமிழக அரசு, சமூக நீதி அரசு, தமிழக அரசு, சமூக நீதி அரசு தலித் மக்களின் வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்து, உறுதிப்படுத்து. கிருஷ்ணமங்கலம் கிராமத்தில் வலசக தன்னம் திருவிழாவில் தலித் மக்களின் வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்து, உறுதிப்படுத்து. ஊர் சுத்திர சாமிக்கு சேரி வந்தா தீட்டா, ஊர் சுத்திர சாமிக்கு சேரி வந்தா தீட்டா. தமிழக அரசு, தமிழக அரசு, காவல்துறையே, காவல்துறையே, காவல் சித்திரவதை மரணங்களுக்கு
ஆட்சியில் காவல்துறை அதிகாரிகள் சாதி வெறியர்கள் பக்கம் நின்று தலித்துகளை ஒடுக்குவது கேடு கேடு. பொய் வழக்கும் கொடும் சிறையும் போராளிகளை என்ன செய்யும்? சித்தரிக்காதே மக்கள் போராளிகளை குண்டர்களாக சித்தரிக்காதே. முறியடிப்போம். செயல்பாட்டாளர்கள் மீது ஏவப்படும் அடக்குமுறையை முறியடிப்போம். தமிழக அரசே காவல்துறையே தேவனாம்பட்டு இளங்கோவனின் படுகொலையை தற்கொலையாக சித்தரிக்காதே. தமிழக அரசே சமூக நீதி அரசே நாடுகிறது. நிக்காதீங்க வாங்க உள்ள நீங்க ஏன் சார் கொடுக்க போறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? இந்தார் மீட்டிங் நீங்க என்ன சார் கொடுக்குது? இந்தார் மீட்டிங் இல்ல நீங்க யாரு யாரோ பேசுறீங்க. இந்தார் மீட்டிங் நீங்க சார் அது மரியாதை சொல்றேன். இந்தார் மீட்டிங் எப்படி ஆகுது? உங்களுக்கு இல்ல இந்தார் மீட்டிங் அனுமதி நீங்க சார் ஏங்க ஒரு என்ன கேட்டாரு அவரு? நாங்க எல்லாம் பேசுறோமா? எல்லாரும் பேச பண்ணாங்க. நாங்க என்ன கேக்குறோம்? அனுமதி இல்ல மறுக்கிறீங்க. எல்லாரும் பேர் அனுமதி இல்ல. அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணல, அவனுக்கு எதுவும் நிக்கல, போலீஸ் நிக்கல, விட்டுறீங்க, அவனு விட்டுறீங்க. இப்ப இன்னொரு நீங்க அனுமதி இன்னொரு மீட்டிங் சட்டம் வந்து இருந்தா இந்த பேர் இஷ்யூ வரும். இந்த நேரத்தில் பயங்கர கன்சென்ட்ரேட் அவர் என்ன சொல்றீங்க? அவருடைய ப்ரோக்ராம் நாங்கள் அவருக்கு எப்படி பண்ணிக்கிறோம் சார்? வரல அவர் ஓகே பண்ணாரு சார். பாட்டாளி மக்கள் கட்சி பேர் சொல்ல எல்லாமே யூனிக் தான். அதெல்லாம் நாங்கள் இந்த டைம்ல கண்டிப்பா அனுமதி இல்லை சார். அவ்வளோ எந்த டைம்ல அனுமதி இல்லை சார். நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு விளக்க காரணம் சொல்லிட்டு முன்னாடியே பக்காவே கமிட் பண்ணி அது ஒரு ஆள் 2 days பேக் மனுதாரர் இல்லை. மனுதாரர் சரி மனுதாரை விட்டுட்டு இவருக்கு மனுதாரருக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தான் மனுதாரர் கொடுக்குறாங்க. அலோவ் பண்றேன். மனுதாரர் நான் சொல்றதை கேட்டுட்டு சரிங்க நாங்கள் அங்கே போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் அதை மீறி வந்து பண்ணீங்கன்னா பேர் அடிக்கணும் சார். சிங்கிள் லைன் அதுதான் பேர் அடி.
இப்போ என்னன்னா இப்போ இந்த நடைமுறையே இல்லைன்னு நாங்கள் கிளைம் பண்ணுறோம். நடைமுறை இல்லை, நம்மளும் நடைமுறை இல்லை. ரைட்டு, ஒருத்தருக்கு டினே பண்ணுறீங்க, டினே பண்ணி அவங்க போகிறாங்க, அலோவ் பண்ணுறீங்க. வழக்கமாக ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க, அதை நீங்கள் போட்டுங்க. நாங்கள் ஏன்னா ஓரமாக போகிறோம், யாருக்கும் தொந்தரவு இல்லை, முழக்கம் கூட போகிறோம். எனக்கு யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல், தொந்தரவு இல்லாமல் நம்ம என்னென்னா ஒரு நடைமுறை இல்லாமல் இருந்தால் நாங்கள் டோட்டலாக ரைட்டு, நடைமுறையே கிடையாது, நம்ம ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நடைமுறை இருந்திருக்கு, அந்த நடைமுறையை நீங்கள் டினை பண்ணுறீங்க, நீங்கள் பர்மிட் பண்ணல, தேர் கோயிங்க. அந்த ப்ராசஸ் அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. நாங்கள் எதுவும் இல்லை, சும்மாடி ஓரமாக போகிறோம். ஸ்ட்ரென்த்து ஒன்றும் பெருசாக ஒரு 1000-2000 பேர் இருந்தால் நீங்கள் டிராஃபிக்கு கடுமையாகும் போது ஒன்றும் இல்லை, ஒரு 200 பேர் இருக்கோம், ஓரமாக போயிட்டு போகிறோம். கொஞ்சம் அவ்வளோ பண்ணுங்க, யாரும் தொந்தரவு பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் வழக்கமாக போடுற ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க, அது நம்ம ஃபார்மாலிட்டி நடக்கும்போது நாங்கள் யாரும் எந்த தொந்தரவும் இல்லை. நாங்கள் என்ன காவல்துறைக்கு எதிராக நாங்கள் முழக்கம் போட போகிறோமா? ஒன்றும் கிடையாது. அரசுக்கு எதிராக குழப்பம் ஒன்றும் கிடையாது. புரட்சியர் அம்பேத்கர் வாழ்க்கைன்னு சொல்லுவோம், தந்தை பெரியார் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அதை போய் என்ன யாரை தொந்தரவு? மலைவாழ் மக்கள் பாவம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. தலித் மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, போயிடணும். எல்லாருக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் இடத்துல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நாங்களும் எல்லாத்தையும் சாப்ளைன் பண்ணலான்னு பார்க்குறோம். அதுதான் மெட்ராஸில் சாப்ளைன் பண்ணலாம், தொடர்ந்து முரண்பாடு இருக்குது, அது வேண்டாம். சாப்ளைன் பண்ணிட்டு எல்லாம் தேர்தல் வந்து நம்ம தேர்தலில் எல்லாரும் உட்காந்து பேசுறது முரண்பட்டுக்கு வேண்டாம். ஒன்றும் இல்லை, ஹெல்ப் பண்ணுங்க. முழக்கம் போட்டு முறையடிச்சு நேரம் போய்ட்டு ஒரு ஆப்ஷன். அந்த எனக்கு என்னென்னா இந்த இந்த டேர்னிங் வரைக்கும் தான் பிரச்சனை. அதுக்கு மேலே ஃப்ரீ தானே, கோயிலை சுற்றி அப்போ போகிறது ரொம்ப ஃப்ரீ தானே, அதில் ஒன்றும் பெரிய இல்லையா. இங்கேருந்து போகிறது எனக்கே தெரியும், நான் வரும்போதே பார்த்தேன். ஐயோ டிராஃபிக் ஆகும், எவ்வளோ பேர் போனால் நானே ஃபீல் பண்ணேன். ஆனால் என்னென்னா ஒரு 100 மீட்டர் மட்டும்தான் நம்ம வச்சு கன்ஜெக்ஷன், இது வந்து டேர்ன் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப ஓரமாக போக்குவரத்து விட்டுக்கிறோம். பைக்கு பக்கத்தில் 2 பேர் சைடில் இருக்கிறோம், நாங்களே நின்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பக்கம் போக்குவரத்து போட்டோம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இது முழுக்கமாக கொஞ்சம் போயிடுறேன். கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் போக்குவரத்து பாதிப்பு உள்ள வந்துட்டு பாப்பா உள்ள